Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் சிம்பிள் அண்ட் எம்மியான ஒரு டிஷ் பார்க்கலாங்க. என்னன்னு பார்க்குறீங்களாங்க? கிட்ஸ் ஸ்பெஷல் தாங்க. ரோஸ் மில்க் சிரப் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இப்போ லைட்டாக கொதிக்க விடலாம். அந்த டைமுக்கு சைனா கிராஸ் இல்லை அகரகர் ஜெலட்டின் எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். இங்கே நான் சைனா கிராஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே நான் முழுசாக உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி இந்த தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்டு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. இது அவ்வளோ டைம் எடுக்கும். கொதிச்சு வரும்போது தான் வந்து நமக்கு அந்த சைனா கிராஸ் நல்லா தண்ணியோட டிசால்வ் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லையா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். இது நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சி வரும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வரட்டும். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் ஆட் பண்ணனாலும் நீங்கள் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கொதித்து சலசலன்னு வரும்போது தான் வந்து நமக்கு அந்த சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சி வரும். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜெல்லியை செய்யலாம் வீட்லேயே. நான் இங்கே ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் ஜெல்லி தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமுக்கு நீங்கள் 25லேருந்து 50 mlக்குள்ளே டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மலபார் ஐயரோட ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் தேவைப்படுது. அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சூட்லேயே இது நல்லா கொதிச்சு வரும். அண்ட் தென் சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் வேறு எந்த கலரும் ஆட் பண்ணலைங்க. அப்படியே நார்மலாக அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கரைஞ்சதும் ஒரு பேன் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்து. இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிசால்வ் பண்ண சைனா கிராஸ் பார்த்திங்கன்னா அப்பயும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அங்கங்கே அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ வந்து கடைசியில் நின்று இருக்குன்ட்டு. இப்போது நான் கிட்ஸுக்காக கொஞ்சம் சிலிக்கான் மோல்ட்லேயும் இந்த ரோஸ் மில்க் சிரப்பை வந்து ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து இது டீமோல்டு பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வரும் சூப்பராக. இப்போது இதை ஊற்றியாச்சு. இதை ரூம் டெம்பரேச்சரில் கிட்டத்தட்ட 1 hour ஆற விட்டு எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னா இதை 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 hours ஆகும். நல்லா செட் ஆனதும் இந்த மாதிரி சைடில் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து டீமோல்ட் பண்ணலாம். அப்போ தான் இது சீக்கிரம் வந்து நமக்கு டீமோல்டு ஆகி வரும், இல்லைனா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்களா, நடுவில் ஒரு கை வந்து போகுது இல்லையா, அது யாருன்னு பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான். நான் எந்த வீடியோலாம் எடுக்கிறேனோ கூடவே இருப்பாள். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ அவங்க தான் கட் பண்ண போகிறாங்களாம். ஸோ வந்து நான் கை பிடிச்சி தான் ஹேண்டில் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. பீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அழகாக ஜல்லியாக அப்படியே பார்க்கும்போதே க்ளாஸி லுக்காக இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜெல்லியோட வீட்டில் செய்யும்போது நமக்கு தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் தான் சொல்லுவீங்க. பட் என்ன பண்ணுறது, நமக்கு எப்பயாவது புதுசாக ஒரு டிஷ்ஷோ இல்லை டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போதோ ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு பார்க்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இதை செஞ்சேன். இப்போ என் பொண்ணு கையிலேயே இதை வந்து டீமோல்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஜெல்லினா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி கூட ஜெல்லி செய்யலாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மேங்கோ ஃப்ரூட் யூஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து ஜெல்லி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சூப்பர் அண்ட் க்ளாஸி அண்ட் யம்மியாகவே இருக்குங்க சாப்பிட.
பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்கும்போதே. அண்ட் தென் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ரெசிபியோ இல்லை வீடியோவோ வேணும்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்களுக்காக நான் செஞ்சு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களுக்கு ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ண